ஹாய் குட் மார்னிங். இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. இன்றைக்கி மகளிர் தினம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சனி நீராடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சனிக்கிழமை பசங்களுக்கு ஃபுல் டே ஸ்கூல் வைக்கிறதுனால தலைக்கு ஊற்றவே முடியல. எப்போவுமே வாரம் சண்டே வந்து எண்ணெய் குளியல் தான். இன்றைக்கும் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். தலைக்கெல்லாம் அமைதியாக தேய்ச்சிப்பான். இந்த மூஞ்சிக்கு மட்டும் தேய்ச்சிக்கவே மாட்டான். எப்படியோ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டோன்னு அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக தலைக்கெல்லாம் ஊற்றி விட்டாச்சு. தலைக்கு ஊற்றுறதுக்கு அதுக்கும் நல்லா சுட சுட இட்லியும் மட்டன் குழம்பும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் வந்து பிரியாணிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் பிரியாணி தான் செஞ்சேன். அது ரெசிபி வந்து அப்புறம் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மகளிர் தினம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிங்களா? எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் வந்து எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்வீட்டு, ரோஸ் மில்க்கு, ஜிகரதந்தா, அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்டில் பிடிக்குமோ அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஒரே ஹாப்பியாகிருச்சு. மகளிர் தினத்துக்கு ஒரே ஒரு விஷயம்னா எல்லா பெண்களுமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது ஒரு விஷயந்தான். யாருக்காகவும் நம்மளோட கெரியரை விட்டு கொடுக்கவே கூடாது. நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும். இல்லைனா நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸும் பண்ணணும். மொத்தத்தில் வந்து பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்க கற்றுக்கணும். இந்த பணம் கொடுக்குற தைரியத்தை அப்பா, அம்மா, பசங்க, ஹஸ்பண்ட் யாராலையுமே கொடுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க. உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.